தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்த அண்ணன் அவர்களை இன்னைக்கு சந்திச்சு அவர் பிறந்தநாள் வாழ்த்து சொன்னோம். சொல்லிட்டு கடந்த 10 ஆண்டுகளாக வந்து அதிமுகவோட கூட்டணியில் இருந்தோம். நாங்க இப்போ 2026 தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவாக செயல்படணும் சொல்லி பார்த்து ஆதரவு கடிதம் கொடுத்துட்டு சிறப்பு பிரார்த்தனை 22ஆம் தேதி சிறப்பு பிரார்த்தனை வச்சிருக்கோம். அதில் வந்து அழைப்பு கொடுக்கறதுக்காக வந்தோம். அழைப்பு கொடுத்துட்டோம். இதெல்லாம் அவங்க கலந்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் வந்து இன்னைக்கு தொடர்ச்சியாக வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவாக தான் செயல்பட போறோம். ஜனநாயக முஸ்லீம் மக்கள் கட்சி தமிழ்நாடு ஃபுல்லா எத்தனை இடத்துல இருக்கு? 34 மாவட்டத்தில் எங்க இயக்கம் இருக்கு. மெயின் பேசிக் பார்க்க போனா முஸ்லீம் ஓட்டு ஃபுல்லா இன்னைக்கு எங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டிவ் எங்களுக்கு இருக்கு. அண்ணன் தளபதி விஜய் அவர்களை முதல்வர் ஆகிறதுக்கான என்னென்ன வேலைகள் இருக்கோ அனைத்தும் நாங்கள் வந்து செய்ய போறோம். கூட்டணி பேச்சுவார்த்தை எடுத்துக்கலாமா? ஆமா, கூட்டணி பேச்சுவார்த்தை எடுத்துக்கலாம். அதான் இப்போ வந்து மெயின் ஃபர்ஸ்ட் இது பேசிக்கா அவர் சந்திச்சு அழைப்பு கொடுத்த இதுல சந்திச்சு ஆதரவு கொடுத்துட்டு வந்திருக்கோம். பேசி வந்து இல்ல, இதுக்கு முன்னாடி வந்து அபிஷியலா சந்திச்சிருக்கோம். இப்போ வந்து கட்சி ரீதியா வந்து அதிமுக விட்டு வெளியேறிட்டு கூட்டணி கொடுக்குறோம் அப்படின்ற ஓப்பனா நாங்க வந்து டிக்ளேர் பண்ணிட்டோம். இதுக்கப்புறமும் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் ஜனநாயக முஸ்லீம் மக்கள் கட்சி உறுதுணையாக இருக்கும். 2026 தேர்தல் எலெக்ஷனுக்கான வேலையை நாங்க ஆரம்பிச்சிட்டோம். கட்சியில எவ்வளவு உறுப்பினர்கள் இருக்காங்க சார்? இதுக்கு முன்னாடி தேர்தலில் போட்டிட்டு இருக்கீங்களா? ஆமா, எனக்கு ஏற்கனவே ஏடிஎம்கே சார்பா வந்து ராமநாதபுரம் தொகுதி கொடுக்குறேன்னாங்க. நான் தான் அந்த தொகுதி வேணா ட்ரிப்ளிகன் தொகுதி கொடுங்க. நான் பூர்வீகம் டோட்டலா எல்லாமே எங்க இது வந்து ஹெட் ஆபீஸ் வந்து பாரிஸ்ல இருக்கு. ட்ரிப்ளிகன் தொகுதி கேட்கும்போது அவங்க வந்து பாமக ஒதுக்குன்னு சொல்லியிருந்தனால நான் கிளாஷ் ஆயிடுச்சு. அப்பயே நாங்க இது பண்ணல. இப்போ பிஜேபியோட திரும்ப அலஸ் பண்றதுனால முஸ்லீம் ஓட்டு அவங்க இழக்கிறாங்க. நாங்க இதுக்கப்புறம் போய் பள்ளிவாசல்களோ ஜமாத்களோ போய் நாங்க வந்து ஆதரவு கேட்க முடியாது. உங்களுக்கு ஆதரவு கேட்டா அதுக்கு எந்த முஸ்லீம் இல்ல. அவங்க கூட நாங்க மட்டும் தான் 10 வருஷமா வந்து இவங்க நிலைப்பாடு மாத்துவாங்க சொல்லி எவ்வளவு எதிர்பார்த்தோம். இவங்க வந்து திரும்ப வந்து தோல்வியை அடைஞ்சதுக்கு காரணமே வந்து இஸ்லாமிய ஓட்டு சிறுபான்மை ஓட்டு வந்து ஃபுல்லா டெபாசிட் காலி ஆகுது. இந்த வாட்டியும் அதே தான் நடக்க போகுது.